என்னடா அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. ரீசெண்டாக யூடியூப்ல ஃபிஷிங் வீடியோ பார்த்தேன். நெக்ஸ்ட் அது ரிலேட்டடாக ஒரு 2, 3 ஃபிஷிங் வீடியோ வந்தது. அதை பார்த்துட்டு சரி நம்ம ஏன் ஃபிஷிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அமேசானில் ஒரு ஃபிஷிங் ராட் ஒன்று ஆர்டர் போட்டேன். அதுதான் கைஸ் இது. இதில் எனக்கு தெரிஞ்சதே இது ஒன்று தான். அதுவும் எப்படி சுற்றுறதுன்னு சொல்லிட்டு தெரியல, சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசில் இதெல்லாம் டிஸ்கவரியில் பார்த்தது. அதோட இப்போ தான் நேரில் பார்க்குறேன், அதுவும் டச் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு கவர் ஃபுல்லாக நிறைய கொடுத்து வச்சிருந்தாங்க அக்சசரிஸ் மாதிரி. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எடுத்து பார்த்தா ஃபுல்லாக சைனீஸ் லெட்டரில் போட்டிருந்தது. ஃபுல்லாக சைனா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சைனா இம்போர்ட்டட் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ள அந்த நூல் இருக்கும்ல, மீன் பிடிக்கிற நூல், அது கொடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது கைஸ். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரியில் பார்த்தது. இந்த தண்ணி உள்ள இருக்கும்ல, மீன் பிடிச்சா சிக்னல் தருது அது. இதனால இது பிளாக் கலரில் அல்வா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றுமே தெரியல எனக்கு. நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கள் அக்கா சொல்கிறாங்க, கேமராமேன், அவங்க தான் இந்த வீடியோக்கு கேமராமேன், தவளடா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எடுத்து பார்த்தா ஆமாங்க தவளை தான், கண் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் 2 பெரிய முள் பிளாக் கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்தது. எங்கள் அக்கா சிரிச்சுட்டே இருந்தாங்க இந்த வீடியோ எடுக்கும்போது. இது என்னடா கருமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், கருமமா குருமாங்க, இது ரொம்ப தப்புங்க, இது கூட தெரியாமல் எப்படி ஹோட்டல் நடத்தி அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே இருந்தாங்க. இது கூட தெரியல, நீ மீன் பிடிச்சி கிழிஞ்சுது போ அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு 2 பேக்கெட் ஃபுல்லாக அந்த மீன் பிடிக்கிற முள் கொடுத்து வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரையும் ஃபுல் செட்டு 2 கொடுத்து வச்சுருந்தாங்க. பட் இதெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க வாங்கினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாக் அப்சர்வர் மாதிரி குட்டியாக கொடுத்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு இதுதான் தெரியும், அந்த மாடலில் தான் சொல்ல தெரியும் கைஸ். அதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஏதோ மணிலாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அது சவுண்ட்லாம் வந்தது கைஸ். அதில் நல்லா ரியலான பெல் அந்த மணி கொடுத்துருந்தாங்க. நல்லாவே சவுண்டு வந்தது. பார்த்திங்கன்னா அது செம்ம சவுண்டு வந்தது. பட் அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் அந்த ஃபிஷிங் ராடுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி, அதாவது பிடிச்சிட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது இப்படி வச்சுட்டா அது சேஃபாக இருக்கும், அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது. செம்ம நீட்டாக போகுது. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் பிளாஸ்டிக்கு, மீதிலாம் அந்த இரும்புலேயே கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி கைஸ். ஜஸ்ட் இதில் இன்செட் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கையிலேயே க்ளோஸ் பண்ணிடலாம், லாக் பண்ணிடலாம். பட் ரொம்ப நல்லா டைட் பண்ணுங்கள். ஆனால் ஸ்பேனரோ கட்டிங் பேடோ எதுவும் தேவையில்லை. நம்ம வாட்டர் பாட்டில் மாதிரி நார்மலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சுருங்க. ஏன்னா மீன்லாம் மாட்டினா அப்போ தான் அது ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு கைஸ். பார்த்தீங்களா அங்கேருந்து எவ்வளோ நீட் இருக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.